வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த தலைப்பை பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. ஆடி வெள்ளிக்கிழமை மகிமை மற்றும் வழிபாட்டு முறை, மறக்காமல் செய்ய வேண்டிய வழிபாடுகள், நைவேத்தியம், இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமை வெறும் பூஜை செய்கிற நாள் மட்டும் இல்லைங்க. நல்ல எண்ணம், நல்ல செயல், அப்புறம் இறை நம்பிக்கை மற்றும் கருணையுடன் நம்ம இருக்கோம் இல்லையா, அது நினைவுற்ற நாள் தான். அம்மனின் அருள் கிடைக்கணும்னா இதெல்லாம் செய்யறதுக்கு நல்லதுங்க. இது நிலைத்திருக்கும் அம்மனின் அருள். சரிங்களா? எந்த வீட்டில் இங்கே ஒரு தாய் என்பவள் தான் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறவங்க. எந்த தாயாவது ஒரு குழந்தைங்க வீணாக போகணும்னு நினைப்பாங்களா? பாருங்கள், எந்த வீட்லேயும் பாருங்கள், அந்த தாயானவள் குழந்தை இதாக இருந்ததுன்னா, வீக்காக இருந்தால் கூட கை தூக்கி விட்டுருவாங்க. தவறு செய்தால் கூட சுட்டி காட்டி கை தூக்கி விடுவாங்க, அரவணைச்சிட்டு போவாங்க. தாய்க்கு உகந்தது தான். நீங்கள் தாய் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் எத்தனை பேர் தாய் அன்பு இல்லாமல் இயங்குறாங்க. நீங்கள் அம்மாவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கணும்னா ஆடி மாதம் முழுவதுமே சிறப்புங்க வேண்டது. இதில் முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்கலேன், உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இது அனுபவத்தில் கண்டது. மிகவும் நலிந்து போயிருக்கவங்களோ ஒரு சிரமத்தில் இருக்கவங்க கூட ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது பிரச்சனையை தட்டத்தில் போட்டுட்டு வழிபட்டுட்டு வாங்க. பெருசாலாம் எல்லாம் செய்யணும்னு இல்லை, பாருங்க. பதிவுக்குள்ளே போயிடலாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடி மாதம் சிறப்புங்க. அது மிக சிறப்பு. அந்த மாதத்தில் அம்மனை வழிபடுறது. இருந்தாலும் எல்லா மாதங்களும் அம்மனை வழிபடுறது சிறப்புங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் அம்மன் கிட்ட சரண்டர் ஆகிட்டு நீங்கள் அம்மன் பாதத்தை கைப்பற்றிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையை சரணடைச்சிட்டு நீங்கள் உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டு வாங்களேன். நீங்கள் எப்படி வாழ்க்கையில் உயர்ந்து வரீங்கன்னு பாருங்களேன். இந்த நாளில் பக்தியுடன் வளப்படும் போது என்னென்ன கிடைக்குது பாருங்கள். மன அமைதி கிடைக்குங்க. அப்புறம் குடும்ப ஒற்றுமையெல்லாம் வலுப்படுத்துங்க. நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் உணர்வீங்கங்க. அதெல்லாம் அப்படியே சரிங்களா? இறை நம்பிக்கை அதிகரிக்கும். அப்புறம் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். இறை நம்பிக்கை இருக்கிற இடத்துல எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது. அப்புறம் நீங்களே நல்ல செயல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதும் தாய்கிட்ட சரண்டர் ஆகிட்டு, தாயே நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் ஏன் சக்தி வழிபாடு சிறந்ததாக கருதப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் தாங்க பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அருள் பெற்றதா பல புராணங்கள்லாம் கூறுதுங்க. அதனால தான் இந்த மாதம் அம்மன் வழிபாட்டுக்குன்னே ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆடி வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது சிறப்புங்க. விரதம் இருக்காங்க. ஏன் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவரின் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு ஆயுளுக்கும் அவசரமும் விரதம் இருக்கிறது வழக்கங்க. திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாழ்க்கை துணை நன்றாக அமையணும்னு சொல்லிட்டு அம்மனை வேண்டிட்டு விரதம் மேற்கொள்றது சிறப்புங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடந்தேருங்க. வீட்டில் எப்படி நம்ம கலச பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு அல்லது பாத்திரம், வெள்ளி பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான நீர் மட்டும் நிரப்பிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் அதுக்குள்ளே போட்டு சிறிது பச்சரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, கீழே ஒரு ஏதாவது ஒரு பலகையை வச்சு, இல்லைன்னா ஒரு வாழை இலை மேலே அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு பச்சரிசியை நிரப்பி அது மேலே இந்த கலசத்தை வச்சு அது மேலே மாவிலையெல்லாம் வச்சுட்டு தேங்காயை வச்சு கலசத்தை அலங்கரிக்கலாங்க. உங்களுக்கு அம்மனை தியானத்தை பூஜை செய்யும்போது மங்களகரமாக இருக்குங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். சிறந்த உங்களுக்கு ஸ்லோகன்னு சொன்னால் ஓம் சக்தி பராசக்தி நமோ நம அப்படிங்கிறத மட்டும் 108 முறை சொன்னீங்கன்னாவே போதுங்க. இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போதும்னா 11 54 இந்த மாதிரி சொல்லுங்கள். இதை விட சிறப்பு என்னென்னா, ஓம் ஐ க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்ச
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாலும் இந்த மந்திரத்தையும் சபிக்கலாங்க. சரிங்களா? ஆடி வெள்ளிக்கிழமையில் என்னென்ன படைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5 வாரம் வருங்க. நீங்கள் ஒரு வாரம் சர்க்கரை பொங்கல் செய்யுங்க, வெண்பொங்கல் செய்யுங்க, சுண்டல் செஞ்சுக்கோங்க, பாயாசம் செய்யுங்க, பழங்கள் செய்யுங்க, பானகம் செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எளிமையாக சுத்தமாக தயாரித்து வீட்டில் இருக்க சாமானத்துலேயே செய்யலாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் என்ன தானம் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம்லாம் கோயிலில் போய் கொடுங்க. அது வந்து கல்யாணமாகாத பெண்களுக்கு போய் சேரும். அதே போல் சுமங்கலி பெண்களுக்கு போய் சேரும். அது கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போல் ஆடி பூரம் வந்து இந்த டைமில் தான் வரும். இந்த டைமில் அம்மனுக்கு வளைகாப்பு செய்வாங்க. அந்த மாதிரி நடக்கும் விசேஷம். நீங்கள் வளையல் அம்மனுக்கு வாங்கி கொடுங்க, அது நல்லது. நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அவங்க படைச்சிட்டு தருவாங்க. அந்த வலையில் வந்து வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு மங்களகரமாக வாழ்க்கை அமையுங்க. சரிங்களா? நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால் வெத்தலை பாக்கு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் தானமாக கொடுக்கலாம். முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா யாருக்காவது வந்து கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க, சேலை வாங்கி கொடுங்க. அன்னதானம் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப வந்து சிறப்புங்க. வழிபாட்டு முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையை அலங்கரித்து மன அமைதியுடன் வழிபாட்டை தொடங்குறதுங்க ஃபஸ்ட்டு. 2வது வந்து கோலம் போடுங்க. வீட்டு வாசல்லையும் அரிசி மாவால் கோலம் போடுங்க. இது மங்களகரமான வரவேற்பின் அடையாளமாக இருக்கும் இல்லைங்களா? இதே வந்து அம்மனை வரவேற்கிற மாதிரி இருக்கும். நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்மனை மனவார வணங்குங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நெய் அல்லது நல்லெண்ணெய் சிறப்புங்க, அதை போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. செம்பருத்தி, மல்லிகை, ரோஜா போன்ற மலர்களெல்லாம் அர்ச்சனை செய்யலாங்க. அதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஓம் சக்தி பராசக்தி, அதை சொல்லி உங்களுக்கு கிடைச்ச பூ ஏதோ கம்மியாக இருந்தாலும் அதை வச்சுட்டு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க. எளிய நைவேத்தியம் வைங்க. சக்கரை பொங்கல், சுண்டல், பாயாசம் அல்லது பழங்கள் எது வேணாலும் வச்சு உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. 108 முறைக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிறது இயல்பான மந்திரம், ஈஸியான மந்திரம், அதை செய்யுங்க. முடிஞ்சால் அருகில் உள்ள கோயிலுக்கெல்லாம் சென்றுட்டு வாங்க. இது வந்து அம்மன் தரிசனம் கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம். தானம் செய்ய சொன்னோம். அதே போல் தானத்தில் சிறந்தது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்வி உதவி செய்யலாங்க. நம்ம ஏழை பெண்கள் வந்து கோயிலுக்கு வந்து வேண்டிக்குவாங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி. அவங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுத்தா உங்கள் பிளஸ்ஸிங் அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா? அதே போல் பசு, பறவைகள் போன்ற உயிர்களுக்கும் உணவு அழியுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் அமைதி இருக்கும். தடைப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும்னு நம்பப்படுதுங்க. இறை நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை வளருங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அம்மன் அருள் கிடைக்கிறதுக்கு செஞ்சுட்டே வாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம வந்து இந்த டைமில் என்னத்தை தவிர்த்துக்கலாம், செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற எல்லாத்திட்டையும் கோவப்படாதீங்க. இந்த டைமில் மற்றவங்களை பற்றி கெட்ட வார்த்தையெல்லாம் வீட்டில் பேசுறது, அவங்கள சாடி பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். முக்கியமாக ஃபுட்டெல்லாம் வீணாக்காதீங்க, உணவை வீணாக்காதீங்க, பிறரை வந்து அவமதித்து பேசாதீங்க. இதெல்லாம் செய்யாமல் இருக்கும்போதே வந்து பக்தியுடன் அமைதியாக நல்ல எண்ணத்துடன் நாளை கழிப்பது தான் முக்கியங்க. சரிங்களா? இதெல்லாம் செஞ்சிட்டே வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லாம் தாயினுடைய அன்பு வந்து பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுக்கு அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் வந்து கோயிலுக்கு போய் ஒரு 5 நிமிடமாவது இருந்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவை காண்பீங்க. இது வந்து அனுபவத்துலேயும் கண்டது. நீங்களும் வந்து முயற்சி செஞ்சு கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் இந்த பதிவு போட்டிருக்கோம். முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க.